ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஜூலை 4 கார்த்திக் ராஜா கதையில என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம ஹீரோ மல்லி டாக்டர் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குறாங்க. இந்த விஷயத்த மட்டும் நீங்க அத்தை கிட்ட இப்போதைக்கு சொல்லிடாதீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் சொல்லிக்கலாம். இப்போதைக்கு நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ஹீரோ விளக்கமா மல்லி டாக்டர் கிட்ட சொல்றாங்க. உடனே டாக்டர் சொல்றாங்க, சாமுண்டீஸ்வரி இந்த அளவுக்கு அந்த குடும்பத்து மேல கோவமா இருப்பா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, நீங்க சொன்ன மாதிரியே நான் இப்போதைக்கிட்டு என்னோட தோழி கிட்ட இந்த விஷயத்த மறைக்கிறேன். ஆனா கண்டிப்பா கொஞ்ச நாள் கழிச்சு ரோஹிணி கர்ப்பமா இருக்கிற விஷயம் கண்டிப்பா தெரிய வரும். அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? அதுக்குள்ள எப்படியாவது என் ஃப்ரெண்டோட மனசை மாத்தி சீக்கிரம் ஒரு முடிவுக்கு கொண்டுட்டு வாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் அவளோட பொண்ணு கர்ப்பமா இருக்கா. அதை நினைச்சு கொண்டாடாம அவ ஏன் இப்படி பண்றான்? மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தங்கச்சி தான். தேவையில்லாத ஜோசியக்காரர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் சொல்ல வச்சுட்டாங்க. சரி, இப்போதைக்கு வந்துட்டு அவங்க கிட்ட இந்த விஷயத்த மட்டும் சொல்லுங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நானே அவங்களை எப்படியாவது சமாதானப்படுத்தி உண்மைய சொல்லிடுறேன். இது கேட்டதும் மல்லி டாக்டர் சொல்றாங்க, சரி, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. நீ சொன்ன மாதிரியே நான் இப்போதைக்கு என் ஃப்ரெண்டு கிட்ட நான் போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, வாங்க போகலாம். ரொம்ப நேரம் நின்னு பேசிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போனதோட நம்ம வில்லி நேரா ஹீரோவை பார்த்து, இப்ப எதுக்கு நீ டாக்டரை தனியா கூட்டிட்டு போன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மல்லி டாக்டர் சொல்றாங்க, இல்லையே, அவரு ஒன்னும் என்ன தனியா கூட்டிட்டு போகலையே. நான் ஒரு வேலையா போனேன், அவரு ஒரு வேலையா அந்த பக்கமா வந்தாரு. அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இது மாதிரி அவ அடிக்கடி வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கா. அதுக்கு மல்லி டாக்டர் சொல்றாங்க, இது நார்மலான வாந்தி தான். இது ஃபுட் பாய்சனால இப்படி ஆகியிருக்கு. சாப்பிடுற சாப்பாடு சரியில்லாம ஆகியிருக்கு. இங்க பாருங்க, வயிறு வெந்திருக்கிறதுனாலதான் இப்படி பண்ணுது. நீங்க நெக்ஸ்ட் டைம் இந்த காரத்தை எல்லாம் கொஞ்ச நாள் அவாய்ட் பண்றதுக்கு வழிய பாருங்க. சோ அதுக்கப்புறம் நம்ம எப்படியாவது சரி பண்ணிடலாம். இது கேட்டதும் மல்லி சொல்றாங்க, இங்க பாரு ரோகு, நீதான் இனிமே இந்த காரமான சாப்பாடு எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும். உனக்கு தேவையான ஒரு சில டேப்லெட்ஸ் இருக்கு, அதான் உனக்கு எழுதி தரேன். இதை கேட்டதோட ரோகும் சரி அப்படிங்கிறாங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, இல்ல டாக்டர், இவ அடிக்கடி வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. இவ வாந்தி எடுக்கிறத பார்த்தா எனக்கு வேற ஏதோ சந்தேகமா இருக்கு. அப்ப அம்மா அந்த வில்லியோட அக்கா சொல்றாங்க, ஏய், உனக்கு எப்ப பார்த்தாலும் சந்தேகத்திலேயே தான் இருப்பியா நீ? இங்க பாரு, அதான் என் ஃப்ரெண்டே சொல்லிட்டாங்கல்ல, என் பொண்ணு அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, அவளுக்கு ஃபுட் பாய்சன் தான் ஆகிருக்கு அப்படின்னு. நீ எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? அப்ப வில்லி சொல்றாங்க, அது இல்லக்கா அப்படின்னு. அப்ப அக்கா சொல்றாங்க, ஏய் போது நிறுத்து, நீ போய் கார்ல வெயிட் பண்ணு. இங்க இருந்தா ஏதாவது சொல்லி குழப்பத்தை உண்டாக்கிட்டே இருப்ப, நீ போ அப்படின்னு சொன்னதோட வில்லி செம்ம இன்சல்ட் ஆகி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்பதான் ஹீரோ லைட்டா வில்லிய பார்த்து ஸ்மைல் பண்றாரு. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, கண்டிப்பா இவன் ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்கான், அதனாலதான் இவன் இப்படி பண்றான் அப்படின்னு. அப்புறமா ரோஹு ரோஹு நேரா மல்லிய போய் பார்த்து, தேங்க்ஸ் டாக்டர் பொய் சொன்னதுக்கு. அதுக்கு மல்லி சொல்றாங்க, இங்க பாரு, இது எல்லாத்துக்கும் அந்த அவர்தான் காரணம். அவரை சொல்லலைன்னா இன்னொரு நான் என் ஃப்ரெண்டு கிட்ட நீ கர்ப்பமா இருக்கிற விஷயத்த சொல்லியிருப்பேன். இங்க பாரு ரோகு, ரொம்ப ரொம்ப நாள் பொய் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. கூடிய சீக்கிரம் உண்மையை சொல்றதுக்கு வழிய பாரு. இதை கேட்டதும் ரோகுவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்ப டாக்டர் சொல்றாங்க, இங்க பாரு, வயித்துல உள்ள குழந்தை நல்லபடியா வளர்றதுக்காக உனக்கு தேவையான டேப்லெட் எல்லாமே கொடுத்துருக்கேன். சோ பாதி எடுத்துக்கோ. இது கேட்டதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட்டை வாங்கிக்கிறாங்க. அப்ப ரோகோட ஹஸ்பண்ட் சொல்றாங்க, ரொம்ப நன்றி டாக்டர், அத்தை கிட்ட உண்மையை மறைச்சதுக்கு. மல்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, இப்போதைக்கு நான் உண்மையை மறைச்சிட்டேன், ஆனா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உண்மை தெரிய வரும். அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? அதுக்கு அவர் சொல்றாரு, இப்படியாவது சமாளிச்சுதான் டாக்டர் ஆகணும். இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் ரோகம் உண்டாயிருக்கா. அதை போய் எப்படி என்னால அவங்க கிட்ட சொன்னா? ரோகோட குழந்தைக்கு ஆபத்து, எப்படி என்னால அவங்க கிட்ட சொல்ல முடியும்? ஆனா கண்டிப்பா ஒரு நாள் சொல்றேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா ரோஹு நேரா ஹீரோவை பார்த்து, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல,
அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இதுல என்ன இருக்கு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்பதான் அந்த ரோகுவோட ஹஸ்பண்ட் சொல்றாரு, சகல எத்தனை நாள் சகல இப்படி தப்பிக்கிறது, ரோகுவுக்கு இப்ப அதிகமா உடம்பு சரியில்லாம போகும், கண்டிப்பா அத்தை கண்டுபிடிச்சிருவாங்களே. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, கூடிய சீக்கிரம் எப்படியாவது அத்தை கிட்ட சொல்லிடலாம், நீங்க கவலைப்படாதீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்ப வில்லிக்கு சந்தேகமா இருக்கு. அன்னைக்கு டாக்டர் வரும் பொழுதும் அவன் பேசினான், இன்னைக்கு இந்த மல்லி டாக்டரை கூட்டிட்டு போயிட்டும் தனியா பேசினான். சோ கண்டிப்பா இந்த ரோகு கர்ப்பமா இருக்கா போல, அதான் நம்ம கிட்ட இந்த உண்மையை மறைக்கிறதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வில்லி நினைக்கிறாங்க. அப்ப வில்லிய டக்குன்னு ஹீரோவை மறைச்சு ஏன் நில்லு அப்படின்னு சொல்ல, ஹீரோவுக்கு ஏற்கனவே வில்லி மேல கடுமையான கோவம். அப்ப ஹீரோ கேக்குறாரு, இப்போ உனக்கு என்ன வேணும். வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, ரோகு கர்ப்பமா தானே இருக்கான். இதை கேட்டதும் ஹீரோவுக்கு அதிர்ச்சி. அப்ப வில்லி சொல்றாங்க, நான் கேட்டதோட இப்ப எதுக்கு நீ ஷாக் ஆகுற, அப்ப ரோகு கர்ப்பமா இருக்கா அப்படிங்கிறது உண்மைதான், அப்ப அக்கா கிட்ட இருந்து போய் சொல்லி அக்காவை ஏமாத்துறீங்களா. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, ஏற்கனவே இந்த குடும்பத்துக்குள்ள நிறையவே பிரச்சனைகளை பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலேயும் நீங்க பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, அப்ப எவ்வளவு பெரிய உண்மைய அக்கா கிட்ட இருந்து மறைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் இப்பவே போய் அக்கா கிட்ட சொல்றேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா அந்த போட்டோவை காமிக்கிறாரு, இத பாருங்களேன் கொஞ்சம் அப்படின்னு. வில்லி திரும்பி அந்த போட்டோவை பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாங்க. அவங்களும் அவங்களோட ஹஸ்பண்டும் அந்த சிவகாமியோட வீட்டுல இருக்கிற போட்டோ அப்படியே இருக்கு. இத பார்த்ததோட வில்லிக்கு ரொம்ப அதிர்ச்சி. வில்லி கேக்குறாங்க, ஏய் இந்த போட்டோ அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா, இந்த போட்டோ நீங்க ரெண்டு பேரும் தானே இருக்கீங்க, அத்தைக்கு கூட அவரை சுத்தமா பிடிக்காது, அவரு கூட சேர்ந்து நீங்க ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க, இப்ப இந்த போட்டோவை அத்தை கிட்ட காமிச்சா எப்படி இருக்கும். இதை கேட்டதோட வில்லி அதிர்ச்சி ஆகுறாங்க, ஏய் என்ன மிரட்டுறியா, அக்கா கண்டிப்பா நம்ப மாட்டா. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஆதாரத்தோட காமிச்சா நம்ப மாட்டாங்களா. இதை கேட்டதோட வில்லி சொல்றாங்க, ஏய் இதை நீ அக்கா கரைகிட்ட காமிக்காத அப்படின்னு சொல்லிட்டு போனை பிடுங்க வர கார்த்தி டக்குன்னு எந்த போனை வாங்க வரீங்க, இங்க பாருங்க, ஒருவேளை ரோகு கர்ப்பமா இருக்கிற விஷயத்த அத்தைகிட்ட சொன்னா இந்த போட்டோ அடுத்த செகண்டே அத்தையோட கைக்கு போகும், ரோகு கர்ப்பமா இருக்கிறத விட மறந்துடுவாங்க, ஆனா நீங்க வீட்டுக்குள்ளே இருந்து அத்தைக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க, கண்டிப்பா அத்தை உங்களை சும்மா விட மாட்டாங்க, எப்படி வசதி அப்படின்னு கேட்டதோட வில்லிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப வில்லி அமைதியா நிக்க, அப்ப ஹீரோ சொல்றாரு, இப்படிதான் திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த போட்டோ அடுத்த செகண்டே அத்தியோட போனுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செமையா அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப வில்லி இத பார்த்துட்டு செம டென்ஷன் ஆகுறாங்க. இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணுவான், இவனுக்கு நம்ம சரியான ஆப்பு வைக்கணும் அப்படின்னு வில்லி நினைக்கிறாங்க. அதே நேரம் வில்லி நேரா வில்லனை போய் சந்திக்கிறாங்க. வில்லன் கேக்குறாரு, என்னம்மா என்னாச்சு. அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, வர வர அவனோட ஆட்டம் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு, வீட்ல என்னை இப்ப மிரட்ட ஆரம்பிச்சுட்டான். வில்லன் சொல்றாரு, என்னம்மா சொல்ற. வில்லி சொல்றாங்க, ஆமாங்க, நம்ம ரெண்டு பேரும் நின்னு பேசிக்கிட்டு இருந்த போட்டோவை அப்படியே எடுத்து வச்சிருக்கான், அத அக்கா கிட்ட காமிச்சு என்னை வீட்டை விட்டு துரத்திடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான், இப்ப நம்ம என்னங்க பண்றது. இதை கேட்டதோட வில்லன் சொல்றாரு, இங்க பாரு, இதுக்குதான் சொன்னேன், அந்த கோவில் திருவிழாவோட நின்றுக்க கூடாது, அவன் அம்மா இறந்ததோட நம்ம அடுத்த அடி அவனுக்கு கொடுத்துருக்கணும், இப்படி அமைதியா இருந்ததுனாலதான் அவனுக்கு துளிர் விட்டு போச்சு, சரி அடுத்து என்ன பிளான் பண்ணலாம். அப்ப வில்லி சொல்றாங்க, ஆமாங்க, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், அவனுக்கு அடுத்த அடி கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கணும், நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு வில்லன் சொல்றாரு, சரி அடுத்து எப்படியாவது அவனுக்கு ரொம்ப பாசமா உள்ள அடுத்த ஒருத்தரை காலி பண்ணணும். அதுக்கு வில்லி சொல்றாங்க, என்னங்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, இப்ப அந்த நம்ம எதிரியோட மனைவி இருக்கால, அவ இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவ புருஷனை நெருங்க பாக்குறான், சோ அவளுக்கு ஏதாவது ஆணுச்சு அப்படின்னா நம்ம எதிரி கதி கலங்கி போயிடுவான், நம்மளோட அடுத்த டார்கெட் அவதான் அப்படின்னு சொன்னதோட வில்லன் சொல்றாரு, ஏய் அது அவ உன்னோட பொண்ணு மாதிரி தானே. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அவ எனக்கும் என்னைக்குமே பொண்ணாக முடியாதுங்க அப்படின்னு சொன்னதோட வில்லனும் சரி
எங்க நீ உன் பொண்ணுங்களை இதுல இடையில கொண்டுட்டு வர மாட்டியோன்னு நினைச்சேன். ஆனா அவங்கள இடையில கொண்டுட்டு வந்துட்ட. சரி, ஓகே, எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆப்ப நம்ம சரியா கொடுப்போம். நம்மளோட அடுத்த டார்கெட் அந்த ஈஸ்வரியோட ரெண்டாவது பொண்ணுதான் அப்படின்னு பிளான் பண்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த மயில் இருக்கால, அவர் வந்து நேரா நம்ம ஹீரோ வந்து பாக்குறாரு. அப்ப ஹீரோ கேக்குறாரு, சொல்லுங்க என்னாச்சு? அதுக்கு மயில சொல்றாரு, இங்க பாருப்பா, அம்மா இறந்ததுக்கு அந்த வில்லனும் வில்லியும் தான் காரணம். அவங்கள அப்படியே விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க போறியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இப்போதைக்கு என்னால எந்தவித ஆதாரத்தையுமே திரட்ட முடியலையே. அதுக்கு சகல சொல்றாரு, என்னப்பா சொல்ற? இங்க பாரு, அவங்கள பத்தின உண்மைகளை நம்ம நிரூபிச்சு அவங்கள இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அவங்களால நம்ம வீட்டுல உள்ள அடுத்து உள்ள ஒருத்தருக்கு ஆபத்து வரத்துக்குள்ள நம்ம இத பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னதோட கார்த்தியன், சரி, ஓகே, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்ட அதுக்கு மயில சொல்றாரு, இங்க பாருங்க, அந்த சிவனாண்டி கூட சேர்ந்துதான் அந்த வில்லி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அவங்க எல்லாரையுமே ஒட்டுமொத்தமா நம்ம சிக்க வைக்கணும். இதை கேட்டதோட ஹீரோ சொல்றாரு, சரி, ஓகே, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் சகல வந்து செம சூப்பரான பிளான நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோவும் சூப்பர், இத பண்ணா கண்டிப்பா அவங்க சிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோவோட சகலையும் சேர்ந்து அந்த ஊருக்குள்ள வர செக் போஸ்ட போய் பாக்குறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு மயில் சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த ஊருக்குள்ளேயே பெரிய ஆளா இருப்பாருல்ல ராஜி சேதுபதி, அவரோட சொந்தக்காரவங்க நாங்க. இது ரீசெண்டா ஒரு இறப்பு நடந்துச்சுல்ல, ஆஹ் அபின்னு ஒரு அம்மா இறந்தாங்கல்ல, ராஜி சேதுபதி ஐயாவோட பொண்ணு. அவங்க இறந்ததுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத நாங்க கண்டுபிடிக்கணும். ஒரு சிலர் மேல எங்களுக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. அதனால நீங்க அன்னைக்கு தேதியில எந்தெந்த வண்டி கிராஸ் பண்ணிச்சோ அந்த வண்டியோட நம்பரை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கிராஸ் பண்ண வண்டியோட நம்பரை கொடுக்குறாங்க. அந்த நம்பரை வாங்கினதோட மயிலு சொல்றாரு, சகல, இந்த இடத்துல மட்டும் நம்ம போய் விசாரிச்சோம்னா அவங்க யாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடும். நமக்கு தகுந்த ஆதாரம் கிடைச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த வில்லி ரெண்டு பேருக்கும் சரியான ஆப்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதும் ஹீரோவும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வண்டியோட நம்பரை வச்சு அட்ரஸ கண்டுபிடிச்சு அந்தந்த வீட்டுக்கு போறாங்க. ஆனா அவங்க எல்லாருமே வந்து ஃபேமிலி. ஆனா ஒரே ஒரு வண்டியோட அட்ரஸ்க்கான வீட்டை மட்டும் காணும். அப்ப மயிலு சொல்றாரு, சகல, எனக்கு என்னமோ இந்த வண்டியாதான் இருக்கும்னு சந்தேகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த வண்டி யாரோடதுன்னு பாக்கணும் அப்படின்ட்டு தேடும் பொழுது ஒரு வீடு வருது. அந்த வீட்டுல போயிட்டு ஹீரோவோ சகலையும் போயிட்டு இந்த வண்டி இந்த தேதியில யாரு வந்து எடுத்தது அப்படின்னு கேட்க அவங்க சொல்றாங்க, ஏதோ சென்னையில இருந்து ஒரு சில பேர் வந்திருந்தாங்க. அவங்கதான் இந்த வண்டிய வந்து கேட்டாங்க. நான் வாடகைக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறம் கொண்டாந்து வண்டிய போட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப மயிலு கேக்குறாரு, அவங்க ஏதாவது அட்ரஸோ இல்ல கான்டாக்ட் டீட்டெயிலோ இல்ல போன் நம்பரோ கொடுத்தாங்களா? அப்ப அவரு சொல்றாரு, போன் நம்பர் கொடுத்தாங்க தம்பி. உடனே மயிலும் சரி அந்த நம்பரை கொடு அப்படின்ட்டு நம்பரை வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்றாரு, இந்த ஒரு நம்பர் போதும், அவங்கள பிடிச்சிடலாம் அப்படின்னு. அப்ப மயிலு வந்துட்டு, தம்பி, நம்ம இப்படி பேசினா அவனுங்க வரமாட்டானுங்க, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்ட்டு அவனுங்களுக்கு நேரா போன் அடிக்கிறாங்க. அவனுங்க போன் அட்டன் பண்ணி யார் அது அப்படின்னு கேட்க அப்ப சகல வந்துட்டு மாத்து குரல்ல பேசுறாரு, இது மாதிரி அர்ஜென்ட்டா ஒருத்தவங்கள கடத்தணும், அவங்க வந்துட்டு இந்த அட்ரஸ்ல இங்கதான் இருக்காங்க, அவங்கள கடத்து, உனக்கு அட்வான்ஸா ஒரு 2 லட்சம் ரூபாய் தரேன், மிச்ச பணத்தை நான் நேர்ல பார்த்து தரேன் அப்படின்னு சொன்னதோட அவனுங்களும் காசுக்கு ஆசைப்பட்டு சரி, ஓகே, போட்டோவை அனுப்பிடுங்கன்னு சொன்னதோட சும்மா நம்ம சகல இருக்காருல்ல அவரோட போட்டோவையும் அனுப்பி விடுறாங்க. சோ இத வச்சு அவனுங்களை பிடிச்சிடலாம் அப்படின்னு. அப்ப சகல சொல்றாரு, என் போட்டோவையும் அனுப்பிவிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன கடத்துறதுக்காகவே அவனுங்க வருவாங்க, அந்த டயத்துல அவனுங்களை பிடிச்சா போதும் அப்படின்னு சொன்னதோட நம்ம ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா ரோட்ல சகல நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப அந்த ரவுடிங்க கரெக்டா அந்த பக்கம் வந்துட்டு, டேய், இவனை தூக்குங்கடா அப்படின்னு சொல்ல அப்ப அந்த இடத்துக்கு வந்த அந்த ரவுடிங்க,
நம்ம மயிலக்கி கடத்த பார்க்க கார்த்திக் அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த ரவுடிகளை எல்லாம் அடிச்சு போறாரு. அதுல ஒருத்தனை பிடிச்சுக்கிறாரு. மத்தவங்க எல்லாருமே ஓடி போயிடுறாங்க. அப்ப அந்த ரவுடி சொல்றான், யாரு சார் நீங்க, எதுக்கு சார் இப்ப எங்களை அடிக்கிறீங்க அப்படின்னு. அப்ப மயிலு அந்த ரவுடிய ஓங்கி அரைஞ்சு, உன்னால ஒரு உயிரே போயிருக்கு, எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற, உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க தாண்டா வந்திருக்கோம் அப்படின்னு வாடா அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. அங்க வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து போலீஸ பார்த்து, சார் இவன் தான் சார் எங்க அம்மாவோட இறப்புக்கு காரணம், இவனுக்கு 10 வருஷம் கடுமையான தண்டனை போடுங்க சார் அப்படின்னு சொன்னதோட போலீஸும் சரிங்க தம்பி அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த ரவுடி பயந்து போய், சார் நாங்க கடத்த மட்டும்தான் சார் செஞ்சோம், அவங்க இறப்புக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை சார், ஒருத்தவங்க சொன்னதுனாலதான் சார் செஞ்சோம் அப்படின்னு சொன்னதோட போலீஸ் கேக்குறாரு, சொன்னதுனால செஞ்சியா, யாரு சொன்னதுனால செஞ்சா, அவங்களோட பேரை சொல்லு அப்படின்னு சொன்னதோட அந்த ரவுடி சொல்றான், சார் இந்த ஊர்ல உள்ள சந்திரா சிவனாண்டி அப்படிங்கிறவங்க தான் கடத்த சொன்னாங்க அப்படின்னு சொன்னதோட உடனே போலீஸும் சரி அவங்கள இந்த இழுத்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த ரவுடிய ஓரத்துல உட்கார வைக்க, அப்புறமா நம்ம ஹீரோ காத்துக்கிட்டு இருக்காரு. சிவனாண்டி வீட்டுக்கு போலீஸ் போகுது, சந்திராவையும் பிடிக்குது, 2 பேரையும் பிடிச்சு நேரா ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வராங்க. அப்ப சந்திரா அந்த இடத்துக்கு வந்ததோட, சார் இப்ப எதுக்கு சார் என்ன கைது பண்ணீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவரு நேரா அந்த பக்கத்துல உள்ள ரவுடியை காமிச்சு, அவன் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அவனை பார்த்ததோட அந்த வில்லிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. ஐயோ இவன் மாட்டிக்கிட்டானா, ஒருவேளை இவன் நம்மளை பத்தின உண்மைகளை சொல்லியிருப்பானோ அப்படின்னு. அப்ப போலீஸ் கேக்குறாரு, இப்ப உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு சொன்னதோட அப்ப வில்லி ரொம்ப பயந்துகிட்டே, சார் எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார், அவனுங்க பொய் சொல்றானுங்க, என்னை தேவையில்லாம என் பேரை கெட்ட பேராக்குறதுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னு சமாளிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ இருக்காருல்ல, சார் இவங்க தான் சார் காரணம், அம்மாவை கடத்த சொல்லியிருக்காங்க, அம்மாவை கடத்திட்டு போயிட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் அடைச்சு வச்சிருந்திருக்காங்க, அம்மா தப்பிச்சு வர முயற்சி பண்ணி கடைசியில அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆகிட்டு அப்படின்னு சொன்னதோட செம ஷாக் ஆகுறாங்க அங்க உள்ளவங்க. அப்ப வில்லனும் வில்லியும், சார் எங்களை விடுங்க சார் அப்படின்னு சொல்ல, அப்ப போலீஸ் சொல்றாரு, உங்களுக்கு எதிரா ஆதாரம் கிடைச்சிட்டு இனிமே உங்களை எப்படி வெளியில போக சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கைது பண்றாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.